ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதியானது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே இந்த கடகராசி சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதையும் துணிச்சலோடு இந்த கடகராசி அன்பர்கள் சந்திப்பாங்க. மேலும் கடக காலச்சித்திரத்தின் சுபஸ்தானம் என்று சொல்லப்படுது. கடகராசிக்காரர்களின் அதிபதி சந்திர பகவான். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இந்த கடகராசி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடகராசி ஒரு பெண் ராசியாகவும் கருதப்படுது. மேலும் இந்த கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த கடக ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. கடக ராசி ஆடி மாதத்தை குறிக்கும். மேலும் கடகராசிக்காரர்கள் குணம், மரியாதையும், சாந்தமும், சகிப்புத்தன்மை மற்றும் அதிக கடவுள் பக்தி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களின் பேச்சில் உறுதி இருந்தாலுமே இவங்க எப்பொழுதுமே மென்மையாகவும் சாந்தமாகவும் மட்டுமே காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடகத்தின் வீடு காலச்சக்கரத்தின் சுபஸ்தானமாக இருப்பதால் கடக ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பிறப்பிலே ஏழ்மையாக இருந்தாலும் படிப்படியாக தனது உழைப்பால் இவர்களின் லட்சியங்களை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசி அதிபதி சந்திர பகவானால் இருப்பதால் தாயின் மீது அதிக பாசம் வைத்திருப்பாங்க. அதாவது தெய்வத்திற்கு நிகராக தனது தாயை அவங்க மதிப்பாங்க. கடக வீட்டில் குரு உச்சம் பெறுவதால் எந்த இடத்திலும் கடகராசிக்காரங்க முதல் இடத்தில் தான் இருப்பாங்க. இவங்க பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்தில் எங்கே குடியிருக்கிறார்களோ அங்கு தான் மேன்மை பெறுவாங்க. பொதுவாக இவங்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடுகள் கொண்டதாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நிலம், வீடு, வாகனம் என வசதி வாய்ப்புகள் எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைந்தால் தாங்கள் பேச்சில் மற்றவர்களை வசியம் செய்யும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல கற்பனை திறன் இருக்கும். அதே போல் நல்ல ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். தங்களிடம் மற்றவர்கள் பழகுவது என்பது மிக கடினம் என்றால் கூட பழகிய பின் பிரிவது என்பது மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வாங்களாம். இதனால் மற்றவர்களிடையிருந்து அடிக்கடி ஏமாந்து போவாங்க. இவங்களிடம் தியாக மனப்பான்மை இருந்தாலும் கள்ளக்கபடம் இன்றி வெளிப்படையாக பேசும் வெகுளி குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு தனம் வாக்குஸ்தானமாக சிம்ம ராசி இருப்பதனால நிலைத்த செல்வமோ செல்வத்தால் பெருமை புகழ் தங்களுக்கு கிடைக்கும். மேலும் காலசக்கரத்தின் 5வது இடம் சிம்மம் என்பதால் சிம்ம ராசி தங்களுக்கு சன்னதி விருத்தியை கொடுக்கும் என்பதால் தங்களுடைய சேர்க்கும் செல்வங்கள் அனைத்தும் தாங்கள் சந்தித்தவர்களின் சந்தோஷத்திற்கு நிலைத்து பல தலைமுறைக்கு இருக்கும். மேலும் கடகராசி என்பவர்களுக்கு தாங்கள் விரும்பியவை அனைத்துமே சற்று கால தாமதமாக தான் அடைய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில் கால தாமதமும், ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயித்த பிறகு மாறி அமையும் நிலை ஏற்படும். அல்லது தன்னை விட வயதில் முதிர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வீங்க. பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பதவி, உத்தியோகம், சுய தொழில் மேன்மையடையும். அதே போல் உங்களுக்கான நட்பு ராசிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், விருச்சகம், கன்னி, மகரம் மற்றும் மீனம் போன்ற ராசிகள் உங்களுக்கு நட்பு ராசிகளாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான, அதாவது இந்த ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன்.
இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமையுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் புரியும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் கடகராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் எஸ்ன்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கடகராசியில் புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு, சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், அயன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அனைத்து காரியங்களுமே வேகப்பிடிக்கும். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாகவே உங்ககிட்ட வந்து சேரப்போகுது. விருப்பங்கள் அனைத்தும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நடக்கும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்து உயரக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையில் காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகள் தொடங்குங்க. பெண்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க பணவரத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கொடுக்குங்க. மேலும் புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பொருளாதார பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது. சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் பிள்ளைகளை முன்னிட்டு விவாதங்கள் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்கு சம்பிரதாயங்களிலும் நாட்டு அதிகரிக்கும். மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயமா இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மறப்போகுது. நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் எடுக்கிறீங்களோ அந்த விஷயம்லாம் சிறப்பாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சிறப்பான தகவல்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யோகமான சலுகைகளை பெற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. எதிலும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி குடும்ப உறுப்பினர்களோடு ஆலோசனை செய்து கொள்வது அதை விட ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்களோட ஐடியாஸை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்களாக ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் யோசித்த விஷயங்களை உங்கள் குடும்பத்தாரோடு பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க ஆலோசனை கேட்டு செய்வது நல்லதுங்க. மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான மாற்றத்தை பார்ப்பீங்க. அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய மாற்றங்களாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் விநாயகர் பெருமானை வணங்கி வாருங்க. நல்ல வழியை அவர் உங்களுக்கு காட்டுவார். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக கடக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் 1 முதல் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட்
பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றின்னு பதிவிடுங்க. நன்றி.